ஹலோ வியூவர்ஸ். நாம் இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் ஜிகேலேருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் இவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த டைமில் வந்து மக்கள் தொகை பெருக்க விகிதம் எப்படி இருந்துச்சுன்னா 1.33% இருந்து 1.25% வந்து மக்கள் தொகை பெருக்க விகிதம் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து சிறுபிளவு ஆண்டுன்ட்டு சொல்லியிருப்பாங்க. பெரும் பிரிவினை ஆண்டு எப்போ சொல்கிறாங்கன்னா 1921. ஏன் அந்த பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்கன்னா 1911 இருந்து 1921 வந்து இந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் வந்து எதிர்மறையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1921 தான் வந்து கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கியிருக்காங்க. அதனால தான் அது வந்து 1921ஆம் ஆண்டு வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. 1961 வந்து மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்ட்டு அழைச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த டைமில் வந்து 2% வந்து மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது இது ரவுண்டாக சொல்லியிருக்கோம். கரெக்டாக பார்த்தோம்னா 1.96% வந்து வளர்ச்சி வீதம் வந்து அதிகரிச்சிருக்கும். இதோட எக்ஸ்ட்ரா நம்ம கொஷின்ஸ் பார்த்துப்போம். 1872 தான் வந்து ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நடத்தியிருப்பாங்க. 1881 வந்து முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து நடத்தியிருப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 2011 வந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ரெண்டாவது கேள்வி, நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த பாலைவனத்தில் அமைஞ்சிருக்குன்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சஹாரா பாலைவனம். சஹாரா பாலைவனத்தில் தான் வந்து அமைந்துள்ள நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து உலகின் மிகப்பெரிய அளவில் அடர்த்தியான சூரிய ஆற்றல் ஆலைன்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கேள்வி, பிரான்சில் உள்ள கட்சி முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பல கட்சி முறை. இப்போ ஒற்றை கட்சி முறை வந்து எங்கெங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது, கியூபாவில் இருக்குது, சோவியத் யூனியனில் இருக்குது. இரு கட்சி முறை எங்கெங்கே இருக்குன்னா யுஎஸ்ஏ அமெரிக்காவில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கட்சி முறை எங்கெங்கே இருக்குன்னா சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியனில் இருக்குது. இரு கட்சி முறை வந்து அமெரிக்கா நாடுகள், அப்புறம் இங்கிலாந்து. பல கட்சி முறை வந்து இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி. நாலாவது கொஸ்டின், மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷனை பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சென்னை வந்து கிழக்கு கடற்கரையில் தான் இருக்குது, கொல்கத்தாவும் கிழக்கு கடற்கரை தான், பாரத் தீப்பும் வந்து கிழக்கு கடற்கரை தான். அப்போ ஆன்சர் வந்து காண்ட்லா. இதுதான் வந்து மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்க, கிழக்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி. இது எல்லாமே வந்து கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற துறைமுகம். மேற்கு இந்திய கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள் என்னென்னா காண்ட்லா, மும்பை, நவசேவா, இதை வந்து ஜவஹர்லால் நேரு துறைமுகம் சொல்லியிருக்காங்க, மர்மகோவா, நியூ மங்களூர் மற்றும் கொச்சின். இதுதான் வந்து முக்கியமான துறைமுகங்கள். அஞ்சாவது கேள்வி வந்து என்னென்னா 1857ஆம் ஆண்டு புரட்சி நடந்துச்சுல, பெருங்கழகம். அங்கே எந்தெந்த இடத்துல நடந்துச்சு, அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் தான் மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. டெல்லியில் யார் கிளர்ச்சி பண்ணாங்கன்னா வந்து பகதூர் ஷா கிளர்ச்சி பண்ணியிருப்பார். மத்திய இந்தியாவில் வந்து ராணி லட்சுமிபாய். லக்னோவில் யார் பண்ணியிருப்பாங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். கான்பூரில் வந்து தாதியா தோபே. டெல்லிக்கு வந்து பகதூர் ஷா, மத்திய இந்தியாவுக்கு வந்து லட்சுமிபாய், லக்னோவுக்கு வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால், கான்பூர் வந்து தாதியா தோபே. அப்போ 4, 3, 1, 2 எங்கே இருக்கு ஆன்சர்? ஆன்சர் பி. ஆறாவது கேள்வி, முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நீட்டூர் சீனிவாச ராவ். ஏழாவது கேள்வி வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா நுகர்வோரின் மகாசாசனம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986 சொல்லியிருக்காங்க. இதை கோப்ரானும் சொல்லுவாங்க. கோப்ரானா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதுதான் வந்து இப்போ சொல்கிறாங்க. இது வந்து நுகர்வோரின் மகாசாசனம். எட்டாவது வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அரசியல் உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திர உரிமை கொடுத்துருக்காங்க. இதுக்கான விதிகள் என்னென்னு கரெக்டாக பொருத்துவோம். சமத்துவ உரிமை வந்து
14 to 18. சுதந்திர உரிமை வந்து 19லேருந்து 22. அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை வந்து விதி 32. சமய சுதந்திர உரிமை வந்து விதி 25லேருந்து 28. இப்போ 2, 3, 4, 1. இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை இது ஒன்று தெரிஞ்சாலே இதை நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆன்சர் வந்து ஏ. 9வது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1921. நீதி கட்சி தான் வந்து அதோட கீழே இந்த சட்டமன்றம் தான் ஃபஸ்ட்டு தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்கிறத அவங்க அங்கீகரித்தாங்க. 10வது கொஸ்டின், பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1924. இதையும் வந்து நீதி கட்சி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களை பேஸ் பண்ணி, அதாவது இந்த முறையை பேஸ் பண்ணி தான் வந்து பிரிட்டிஷ் இந்திய அரசும் வந்து 1929 வந்து பொது பணியாளர் தேர்வாணையத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 11வது கேள்வி, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சமயம் சார்ந்த நூல்கள் கொடுத்து அதை பொறுத்துக சொல்லியிருக்காங்க. இப்போ தேம்பாவணி வந்து கிறிஸ்தவம் சமயம் சார்ந்த ஒரு நூல். சீரா புராணம் வந்து இஸ்லாம் சார்ந்த ஒன்று. பகவத்கீதை வந்து இந்து சமயம். திருப்பீடகம் வந்து புத்த சமயம். அப்போ வந்து 2, 4, 1, 3. ஆப்ஷன் டி ஆன்சர். 12வது கேள்வி, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ மொஹஞ்சதாரோ, பி ஹரப்பா, சி லோத்தல், டி காளிபங்கன். அவர் கண்டுபிடிச்சது வந்து ஏ மொஹஞ்சதாரோவை தான் வந்து ஆர்டி பானர்ஜி அவர் கண்டுபிடிச்சிருப்பார். 13வது கொஸ்டின், முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டது யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா ஷெர்ஷா. இவர் தான் வந்து நாணயத்தில் வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பார். இவருடைய நாணய முறை தான் வந்து முகலாயர் காலம் ஃபுல்லாகவே அப்படியே பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இவர் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பார்.